அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருக்குறளில் 133 அதிகாரம் இருக்குது, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதிகாரத்துக்கு ஒரு குறளாக நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த நோக்கத்துக்காக எல்லா அதிகாரத்துக்கான எல்லா குறளும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அட்லீஸ்ட் ஒரு அதிகாரத்துக்கு ஒரு குறளாக நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த நோக்கத்துக்காக நான் இதுக்கு முன்னாடி கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீர்த்தார் பெருமை இந்த அதிகாரத்தில் குறள் பார்த்தோம். இன்னைக்கு அரண் வலியுறுத்தல், அதாவது அறத்துப்பால் பாயிரவியல்ல அரண் வலியுறுத்தல் இந்த தலைப்பில் ஒரு குறள் பார்க்கலாம். பாயிரவியல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னுரை. ஒரு எல்லா கட்டுரைகளுக்கும் ஒரு முன்னுரை சொல்லுவோம் இல்லையா, இன்ட்ரொடக்ஷன், தலைப்பு. அந்த மாதிரி நம்ம திருக்குறளுக்கு அறத்துப்பாலில் பாயிரவியல்ல ஒரு 4 அதிகாரம் இருக்குது. அதுதான் நம்ம திருக்குறளுக்கு முன்னுரை மாதிரி. அந்த 4 அதிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம திருவள்ளுவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, முதல்ல கடவுளை வணங்குறாரு. கடவுள் வாழ்த்துன்னு ஒரு தலைப்பு வச்சு கடவுளை வணங்கி ஒரு 10 குறள் எழுதுறாரு. அதுதான் கடவுள் வாழ்த்து. அதுக்கு அடுத்ததா நம்ம கடவுளுக்கு அப்புறம் யார்? இயற்கை தானே. அதான் வான் சிறப்பு அந்த தலைப்பு வச்சு இயற்கைக்காக ஒரு 10 குறள் எழுதுறாரு. நம்ம இயற்கைக்கு அப்புறம் நம்ம பெரியவர்கள், முன்னோர்கள், அவங்களுடைய ஒரு வழிகாட்டுதல் தானே நம்ம எல்லாரும் நடந்துகிட்ருக்கோம். நம்ம இந்த உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதனால் முதல்ல கடவுள் வாழ்த்து, அடுத்ததாக வான் சிறப்பு, அதுக்கப்புறம் நீர்த்தார் பெருமை, இப்போது 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல், எத்திக்ஸ். நம்ம வாழ்க்கையில் அரண் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால் அரண் வலியுறுத்தி சொல்கிறாரு. கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அந்த நோக்கம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதில் 31வது குறள் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். சிறப்பு ஈனும் செல்வம் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு. அதாவது அறம் சிறப்பை அளிக்கும், செல்வத்தையும் அளிக்கும். ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட சிறப்பானது வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. உண்மைதானே? உண்மைதான் இல்லைங்களா? நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும். அதுதான் நம்மளுடைய சிறப்பு. நம்ம உயிருக்கு அதுதான், அதை விட முக்கியமானது வேறு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. எனக்கு பிடிச்ச இந்த அதிகாரத்தில் 34வது குறள் இருக்குது. மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற. அதாவது மனதில் குற்றம் இல்லாமல் இருப்பதே அரணாகும், மற்றவையெல்லாம் வெறும் ஆறாவாரம் தான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மனசளவில் எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் இருப்பது தான் அறம், மற்றவையெல்லாம் வெறும் ஆறாவாரம் தான். என்ன மாதிரி கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவ நம்ம திருவள்ளுவர்கிட்ட போய் கேட்குறான்னு வச்சுக்கோங்க, ஐயா அறம்னா என்னங்க ஐயா அப்படின்னு போய் கேட்குறாங்க திருவள்ளுவர்கிட்ட. அதுக்கு திருவள்ளுவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, தம்பி உன்னுடைய மனசளவில் குற்றம் இல்லாமல், அதாவது மனசில் எந்த ஒரு குற்றமும் இல்லாமல் இருக்கிறது தான் அறம். குற்றம் இல்லாமல் நம்ம எது செஞ்சாலுமே அது அறம் தான். குற்றத்தோடு நம்ம எது செஞ்சாலும் அது அறம் கிடையாது. அதனால் நம்ம மனசில் குற்றம் இல்லாமல் இருப்பது தான் அறம், மற்றவையெல்லாம் வெறும் ஆறாவாரமே. ஆறாவாரம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஒரு பந்தா தான், ஒன்றுமே இருக்காது அங்கே. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நேர்மையாக இருக்காது, குற்றமாக இருக்கும். மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மனசில் குற்றம் இல்லாமல் செய்யணும். எந்த செயலை செஞ்சாலும் அதுதான் அறம். மற்றதெல்லாம் வெறும் ஆறாவாரம், ஒரு பெருமைக்காக செய்கிறது. அதுதான் ஆறாவாரம்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்கள் மனசளவில் குற்றம் இல்லாமல் இருக்கிறது தான் அறம்ட்டு இந்த அரண் வலியுறுத்தல் அந்த அதிகாரம் மூலயமா நம்ம திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சதுங்களா? அதனால் நம்ம மனசில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் தூய்மையாக இருக்கணும். அப்படின்னா மனசில் நமக்கு எதுவும் சரின்னு படுதோ அதை பண்ணணுங்க. அதுதான் அறம். மற்றதெல்லாம் வெறும் ஆறாவரம் தான். மற்றதெல்லாம் வெறும் சும்மா. நம்ம மனசுக்கு தெரியும் எது சரி எது தவறு அப்படின்ட்டு. அதனால் நம்ம மனசு தோணும், இது சரின்னு பட்டா செய்யுங்க, தப்புன்னு பட்டா செய்யக்கூடாது. அதுதான் அறம். ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் நம்ம வள்ளுவர். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுங்களா? ரொம்ப நன்றி.